புதுச்சேரியில் சுற்றுலாவுக்கு பெயர் போன தாவரவியல் பூங்கா 9 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்டு ஓராண்டை கடந்து மூடி கிடப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தாவரவியல் பூங்கா 200 ஆண்டுகளுக்கு முன்பு சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜஸ் கெரார்ட் சாமுவேல் பெரடெட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 22 ஏக்கர் பரப்பளவில் 3500 மரங்களுடன் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கடற்கரை ஓரம் அமைந்துள்ள ஒரே தாவரவியல் பூங்கா இதுதான். நகர பகுதியில் இவ்வளோ ஒரு பெரிய தாவரவியல் பூங்கா அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஒரு பூங்கா. இதில் சுமார் ஒரு 3500 மரங்கள் வரைக்கும் இங்கே இருக்குது. ஆனால் இதில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் 9 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்திருக்கார்கள். ஆனால் உள்ளே போய் பார்த்தா இவங்க செலவு செய்தது எல்லாமே ஒரு ஆண்டுக்கு முன்பே எல்லாமே தயாராகிவிட்டது. ஆனால் இந்த மழையிலையும் வெயில்லையும் பயன்பாட்டுக்கு வராததுனால எல்லாமே துருப்பிடிச்சு சுத்தமாக வீணாக போயிருக்கு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் இந்த பூங்காவில் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. ஜாகிங் டிராக், கண்ணாடி மாளிகை, புதிர் தோட்டம், ஆம்பி தியேட்டர் புதுப்பித்தல், செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் கூடிய சைகை பலகைகள் ஆகியன புதுப்பிக்கப்பட்டன. ஆனாலும் பூங்கா திறக்கப்படவில்லை. பூங்காவை சுற்றி பார்ப்பதற்கு வசதியாக 4 பேட்டரி கார்களும் சிறுவர்களுக்காக வாங்கப்பட்ட உல்லாச ரயிலும் எவ்வித பயனும் இல்லாமல் வீணாகி வருகின்றன. சிறப்பாக அமைக்கிறோம் என்று சொல்லி இதை சீரழித்திருக்கிறார்கள். சிறப்பாக அமைத்ததை காலத்தோடு வேளாண் துறையோடு ஒப்படைக்காத காரணத்தால் வேளாண் துறை அதிகாரிகள் அதை ஒப்புக்கொள்ள தயாராக இருந்தும் ஒப்படைக்காத நிலையில் இன்றைக்கு அந்த சிறுவர் பூங்காவில் உள்ள பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள், தொடர்வண்டி பெட்டிகள் அனைத்தும் மழையில் நனைந்து துருப்பிடித்து பாழ்பட்டு சீர்கெட்டிருக்கிறது. ஓராண்டுக்கும் மேலாக மூடி கிடக்கும் தாவரவியல் பூங்காவை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் சன் நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் மகராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.